எம்பெருமான் லோகரட்சகன், லோகநாதன், எல்லா தூண் துரும்பு நாடி நரம்பு எல்லாத்துக்கும் லோகநாதன், எல்லா வஸ்துக்களுக்கும் அதிகாரியான எம்பெருமான் பள்ளி கொண்டு இருக்கிறவர் தூங்கிட்டானா லோகமே தூங்கிடும் இல்லையா? அதுதான் பிரபஞ்சம் சொல்லுவாள். பெருமாள் என்னைக்கு தூங்குறாதோ அன்றைக்கி தான் பிரபஞ்சம் முடியறது. அன்னைக்கு தொட்டு திரும்ப என்னைக்கு பிரபஞ்சம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒரு வைபவமாக இருக்கும். ஏன்னா 4 யுகம், சதுர்யுகம் சொல்லுவாள். கிரேதா, திரேதா, துவாபர, கலியுகம் சொல்லுவாள். அந்த ஒவ்வொரு யுகங்களும் முடியும் பொழுது தான் பெருமாள் நித்திரைக்கு போகிறார். அந்த நித்திரையில் தான் சயனிச்சுண்டு திரும்பவும் எப்படி நம்மளுடைய லீலைகளை திரும்ப தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை நியமனம் பண்ணிட்டு படுத்துட்டுருப்பாள். அப்போ தான் பிரளய காலம் ஏற்பட்டு திரும்பவும் அவதாரம் செய்யும் பொழுது எப்படி இருப்பார்னா, அந்த ஆலை இளமையில் படுத்துருப்போம். நம்ம ஒரு கோகுல் பவுடர் டப்பாவில் கண்ணன் படுத்துட்டுருக்கிற மாதிரி கையை கால் கட்டை விரலை எடுத்து கையால் வாயில் வச்சு சீப்பின்னு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி நம்ம அந்த பார்த்துருப்போம், ஆலை இளமையில் படுத்துட்டுருக்கிறது. அப்படி ஒரு நிலையில தான் பெருமாள் குழந்தை வடிவுக்கு போயிடுவார். கடைசியில் இந்த யுகம் முடியும் பொழுது, இந்த பிரளயம் ஏற்படும் பொழுது ஒரு ஆளிலை மேலே இப்போ ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுதுன்னா இந்த எறும்புகள்லாம் என்ன பண்ணும், தண்ணியில் மூழ்கி அடிச்சுன்னு போகும் இல்லையா? அது ஏதாவது ஒரு தூசு துரும்பு மேலேயோ ஒரு இலை மேலேயோ ஏறி படுத்து உட்காந்துருச்சுன்னா அது எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் அந்த இலை மேலேயே தவழ்ந்து அதனுடைய உயிரை காப்பாற்றிக்கும். அதனால் பிரளய காலங்கிறது நீர் சமுத்திரம் ஃபுல்லாக முழுகிடும். அந்த பிரளயத்தில் ஆலை இலை மேலே பெருமாள் தன்னுடைய சரீரத்தை அமைச்சுட்டு யோசனை பண்ணிட்டு இருப்பாள். அடுத்த ஜீவத்துக்கு அடுத்த பரம்பொருளான சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவிலிருந்து சிவனில் இருந்து எல்லாரையும் திரும்பவும் படைக்கிறது தான் இந்த பிரளய காலத்துக்கு அப்புறம். அப்படிப்பட்ட நித்திரையோடு படுத்துட்டு இருக்கிறவர் தான் ஸ்ரீ திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானை இங்கே சொல்கிற திருப்பார்கடலில் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி. அப்படி எல்லா லோகத்தையும் படைத்து சிருஷ்டி கர்த்தா எல்லாத்தையும் காத்தல் அழித்தல் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய மகாவிஷ்ணு அம்சமான எம்பெருமானுடைய திருவடியை நாம் பற்ற வேண்டும். முதல்ல நம்ம வீட்டில் ஒரு சுபகாரியம் பண்ணோம்னா குலதெய்வ வழிபாடு செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி எம்பெருமானை முதல்ல நம்ம பிரார்த்தனை பண்ணுறா இந்த பாசுரத்தில். பையத்துயன்ற பரமன் அடிப்பாடி. அதுக்கு அடுத்ததான் சொல்கிறா என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு, முதல்ல பெருமாளுடைய திருவடியை பற்றி நாம் பரமன் அடிப்பாடுது. அவனுடைய திருவடியை, அவனுடைய மகிமையை, அவன் செய்த லீலைகளை எல்லாம் பாடுவது. அந்த 30 பாட்டுகள்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் பாடின்னு வரும். இந்த இடத்துலையும் நமக்கு பரமன் அடிப்பாடு பாடி தான் கொடுத்துற. பாடி கொடுத்தா நற்பாமாலைன்னு நேற்று தினத்தில் நம்ம அனுபவிச்சோம் இல்லையா தனியில்? அதுதான் இந்த 2வது பாசுரத்துலேயும் சொல்கிறான், அவனுடைய குணங்களை பற்றி பாடுவதற்காக நாம் எல்லோரும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இந்த நோம்பில் நாம் கடைபிடிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு சொல்லும் பொழுது தான், நாம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி. நாம் என்ன செய்ய போகிறோன்னா நெய் உண்ண மாட்டோம் அப்படின்னா நெய் என்னமா உண்ண முடியுமா? நெய் உருகக்கூடிய தன்மை உடையது. வெண்ணெய்னா கண்ணை வாரி வாயில் வச்சுட்டு மேலேயும் கீழே பூசிண்டு வெண்ணெயை வாரி உண்டான்னு சொன்னால் கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. நெய் உண்ணோம் பால் உண்ணோம் அப்படின்னா இது எல்லாம் மெதுவான பொருள். இது ஒன்று கையில் வச்சுட்டு நம்ம நாக்கால் சுவைக்க தான் முடியும், இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஸ்பூனாலேயோ எடுத்து வாயில் தான் சேர்த்துக்க முடியும். நெய்யையோ பாலையோ இல்லை ஒரு டல்பாரில் கொட்டி அதையே தான் சேர்த்துக்க முடியும். ஆனால் இங்கே ஆண்டாள் இதையே இங்கே நெய் உண்ணும் பால் உண்ணும் அப்படின்னா, கோகுலத்தில் இருக்கக்கூடிய கறவைகளினுடைய பால் அப்படி இருக்குமா கட்டியாக. நம்ம இன்றைக்கி பால் வாங்கினா எப்படி இருக்கணுங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இந்த பாலை காய்ச்சி வச்சோம்னா இன்றைக்கி நெய்யாக வருது. நெய்யோட பால் சேர்ந்து எல்லாம் எப்படி இருக்குதோ அது நம்ம அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஆண்டாள் அவங்க சுவைச்ச பால் தயிர் எப்படி இருந்தது, கோபிமார்கள், ஏன்னா கோபிமார்களுடைய நோன்பை தான் நமக்கு சொல்லின்னு இருக்கா. அவங்க எப்படி நோன்பு இருந்தாங்க, விரதம் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் கோதை நாச்சியார் நம்ம இப்படி பின்பற்றணும் அப்படிங்கிறத சொல்லின்னு இருக்கா. அப்படி நெய்யெல்லாம் நம்ம அள்ளி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கட்டியாகவும் பாலும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி. நம்ம நாற்காலே நீராடங்கிறது நமக்கு இந்த மார்கழி மாதத்தில் நேற்று தினம் சொன்னோம். இது விடியற் காத்தால மாதம், மார்கழி மாதம் தனுர் மாதங்கிறது காலையில் பிரம்ம முகூர்த்த குறிக்கக்கூடியதுன்னு நம்ம சொன்னோம். தை மாதம் 6 மணிக்கு மேலே பிறக்கக்கூடியது தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கணும் நேற்று தினத்தில் சொன்னோம்.
ஆனால் இது வந்து உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவாள். அந்த ஒரு புண்ணிய காலத்தில் தான் நம்ம விடியற் காத்தால் நம்ம இந்த மார்கழி மாதத்துலையா 3 மணிக்கு எழுந்து தீர்த்தமாடிட்டு எம்பெருமானை தரிசிக்கணும் அப்படிங்கிறது. இந்த பிரம்ம முகூர்த்த டைமில் நம்ம எழுந்து நம்மளுடைய சரீரத்துக்கு நேற்று தினம் சொன்னோம், அவ்வளோ ஒரு மெதுமெதுப்பான ஒரு புண்ணியத்தையும் நம்ம ஆத்மாவுக்கு ஒரு திருப்தியும் அளிக்கக்கூடியது அந்த 3 மணிலேருந்து காலையில் 6 மணிக்குள்ளே இருக்கிற சூழ்நிலை, காற்று வசதியாகட்டும், இல்லை ஒரு சூழலாகட்டும், மெதுமெதுப்பான ஒரு சில்லு பனித்தூறல்கள் ஆகட்டும், எல்லாமே நமக்கு அமைச்சு தர்றது அந்த 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நமக்கு இன்பத்தையும் ஒரு நிதானத்தையும் தரக்கூடிய ஒரு நேர காலமாக இருக்கிறதுனால அந்த நேரத்தை சொல்கிறேன். அதனால் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராட, அந்த தருணத்தில் நாம் நீராடிட்டோமானாக்கா நமக்கு எந்த தோஷமும் கிடையாது. தோஷம் என்னென்னா, நம்ம கோவிலுக்கு போகிறோம், காலமே தீர்த்தமாட்டு நம்ம கோவிலுக்கு வந்து ஆண்டாளை திருமஞ்சனம் சேவிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். மேற்கொண்டு நம்ம எந்த ஒரு விசேஷ காலங்களும் நம்ம பெரிய யாகம் செய்ய தேவையில்லை, வேதம் படிக்க தேவையில்லை, புராணம் நிறைய படிக்க தேவையில்லை, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதில்ல. இனி காலமே அந்த மார்கழி மாதத்தில் இந்த 3 மணி நேரத்துலேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் தீர்த்தமாடினாலே உங்களுக்கு தோஷம் எல்லாம் நீங்கிடும். நீங்கள் பெரிய யாகம் பண்ண புண்ணியம் கிடைக்கும். நீங்கள் எத்தனையோ பேருக்கு கோடிக்கணக்கில் அன்னதானம் பண்ண ஒரு பெருமை உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நாற்காலே நீராடி, அந்த காலை நேரத்தில் நீராடினாலே உங்களுக்கு நிறைய புண்ணியங்கள்லாம் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாற்காலே நீராடி மையிட்டெழுதோ மலரிட்டு நாமுடியோம். இந்த விரத தினத்தில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டியது மையிட்டெழுதோ மலரிட்டு நாமுடியோம். கண்ணுக்கு நாங்கள் மையிட்டுக்க மாட்டோம், தலைக்கு பூ வைத்து கொள்ள மாட்டோம். இதெல்லாம் நம்மளுடைய சொகுசை வந்து பக்தி வந்து கெடுக்கக்கூடியது. இந்த சொகுசானது நம்ம என்ன பண்ணுவோம், காலமே இப்போ தீர்த்தமானா நல்லதுன்னு சொல்லிட்டான்,